சிவகங்கையில் போலீஸ் விசாரணையில் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு கைதான 5 காவலர்களுக்கு 15 நாள் சிறை, மேல் விசாரணைக்காக வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். சிவகங்கை காவலாளி மரண வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முதலமைச்சரின் தறிகெட்ட ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பின்றி தவிப்பதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை இளைஞர் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக காவல்துறை நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் ஆகியோருக்கு பிறந்தநாள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சிவகாசி அருகே சின்னகாமன்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழப்பு, மேலும் 4 பேர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற வரி முறைகேடு திமுகவின் விஞ்ஞான ஊழலை நினைவூட்டுகிறது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக இணைய இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். வரும் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்வு, ஒரு சவரனுக்கு 72,160 ரூபாய்க்கு விற்பனை. ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. விரைவு ரயில்களில் சாதாரண வகுப்புகளுக்கு கிலோமீட்டருக்கு 1 காசும், ஏசி வகுப்புகளுக்கு 2 காசும் உயர்வு. வணிக பயன்பாட்டுக்கான சமையல் காஸ் சிலிண்டர் விலை 58 ரூபாய் குறைப்பு. வீடுகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. ட்ரம்ப், மோடி இடையே வலுவான உறவு உள்ளது. விரைவில் அமெரிக்கா, இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்படும் என வெள்ளை மாளிகை அறிவிப்பு.